வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவெனு பார்த்தோம்டா, இந்த பரபரப்பான ஈரான் போருக்கு மத்தியில் வெள்ளை மாளிகையில் டொனால்ட் ட்ரம்போட இன்னும் ஒரு முக்கியமான பிரதமர் சந்தித்து பேசியிருக்கின்றார். 19 மார்ச் 2026 வெள்ளை மாளிகையில் ஜப்பானிய பிரதமர் ஷனோ தகாச்சி அவர்கள் அம்மையார் அவர்கள் பேசியிருக்கின்றார். நேரடியாக பிரயாணப்பட்டு போய் கலந்துரையாடல்கள், ஒப்பந்த நடைமுறையில் இருக்கிற உலக ஒழுங்கு, வர்த்தகங்கள், பொருளாதாரம், பாதுகாப்பு சம்பந்தமான பல விடயங்கள் பேசப்பட்டு இருக்கின்றன. அதாவது தகாச்சி அவர்கள் ஜப்பானிய பிரதமர் தகாச்சி அவர்கள் அந்த காலம், நாடாளுமன்ற காலம் இருக்கைக்கே பெரும்பான்மை இருக்கைக்கே பாராளுமன்றத்தை கிடைத்தவர். பிறகு மாசி மாதத்துக்கு பிப்ரவரிக்கு எலெக்ஷனை வைத்தவர். அப்பவும் அவர்தான் பெரும்பான்மையோட வின் பண்ணினவர். இப்போ அந்த வின் பண்ணினதுக்கு கையோட கையோட டொனால்ட் ட்ரம்ப், நட்பு நாடான டொனால்ட் ட்ரம்பை நோக்கி இப்பொழுது இந்த பரபரப்பான சூழ்நிலையில் பேச்சுவார்த்தையில் பேசியிருக்கின்றார். இதில் என்ன பேசு பொருளாக இருக்கின்றா, இவர்கள் முதல் எதிரும் புதிருமான நாடுகளாக 2ஆம் உலகப் போரில் இருந்தவர், பிறகு அணுகுண்டு வீசினா பிறகு இப்பொழுது பெரிய நட்பு நாடுகளாக இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது இந்த இருவரும் சந்தித்ததற்கு பிறகு இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற்றது. 2 பேரையும் வச்சுக்கொண்டு இப்போ தகாச்சி அம்மையாரும் இருக்கின்றார், டொனால்ட் ட்ரம்பும் இருக்கின்றார். அந்த நேரத்தில் பல சர்வதேச ஊடகவியலாளர்கள் கேள்வி கணைகளை தொடுக்கிறார்கள். அதில் முக்கியமாக ஒரு ஜப்பானிய ஊடகவியலாளர் ஒருவர் டொனால்ட் ட்ரம்பை நோக்கி முக்கியமான கேள்வியை வைக்கிறார். என்னண்டா, இதுதான் இப்போ பேச போகிறோம். என்ன விஷயம்ண்டா, நீங்கள் ஏன் ஈரானுக்கு ஒருத்தருக்குமே சொல்லாமல் சர்ப்ரைஸாக அடித்தனீர்கள்? அதாவது ஜப்பான் என்ற ஒரு நட்பு நாடு, அதுக்கும் சொல்லாமல் நேட்டோ நாடுகளுக்கும் சொல்லாமல் என்னத்துக்கு இஸ்ரேலோட போய் சேர்ந்து தடால் புடாலாக உங்கள் நட்பு நாடுகளுக்கும் தெரிவிக்காமல் ஏன் போய் உடனடியாக அடிச்சனீங்கள் என்று அவர் கேள்வி தொடுத்திருந்தார். இதற்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எதுவுமே யோசிக்கவில்லை. நாங்கள் இதை சர்ப்ரைஸாகத்தான் வைத்திருந்து செய்தோம். இது சர்ப்ரைஸ். ஈரானினுடைய உச்ச தலைவரை தாக்கி கொண்டது ஒரு சர்ப்ரைஸ், மற்றவர்களுக்கு சொல்ல தேவையில்லை. அப்போ யார் கேட்டது? ஜப்பானிய ஊடகவியலாளர். பக்கத்தில் டொனால்ட் ட்ரம்புக்கு பக்கத்தில் யார் இருக்கிறது? தகாச்சி பிரதமர், ஜப்பானிய பிரதமர், ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவர். அப்போ ஜப்பானிய ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு எப்படி இவர் பதில் சொல்லியிருக்கிறாண்டா, அது சர்ப்ரைஸ். இந்த சர்ப்ரைஸ் கொடுக்கறதுல ஜப்பானியர்களை விட நாங்கள் ஒரு பெரிய ஆட்கள் இல்லையே, ஜப்பானியர்கள் கொடுக்காத சர்ப்ரைஸா என்று கேட்டார். அதை விட ஏன் சொன்னார்ண்டா, 2ஆம் உலகப் போரில் ஃபெர்ஹாபரை எதுவுமே சொல்லாமல் அடித்து தகர்த்து 2000க்கும் மேற்பட்ட அமெரிக்க படை வீரர்களை கொண்டது ஜப்பான். அது ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அப்போ சர்ப்ரைஸில் நாங்கள் ஜப்பானியர்களை விட பெரிய ஒரு ஆக்கள் சர்ப்ரைஸை கொடுக்க என்ற துணிப்பொருளில் கருத்துரைத்திருக்கிறார். பக்கத்தில் இருந்த தகாச்சி, அதாவது இப்போ நட்பு நாடாக போய் சந்திப்புக்கு இருக்கிற தகாச்சிக்கு அது ஒரு முகம் சுழிப்பாக போயிடுது. என்னடா பழச கிண்டி இப்பொழுது கொண்டு வர்றார் இதுக்கு இல்லையென்றது. ஆகவே நேரடியாகவே கதைக்கக்கூடியவர். என்னதான் இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்பின் மீது எத்தனை விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல ராஜதந்திர ரீதியாக சும்மா முகம் சுழிக்காமல் ஒரு கருத்தை சொல்லியிருக்கலாம். அது ஒரு நாங்கள் சர்ப்ரைஸாக வச்சிருக்க ஆசைப்பட்டு நாங்கள் கதை வழியில் போகக்கூடாது, ஈரான் தலைவரை எங்களுக்கு இலக்கள் தெரிஞ்சபடியாக தாக்கினம் என்றதை சொல்லி போட்டு விட்டுருக்கலாம். ஆனால் ஜப்பானிய பிரதமரை வச்சுக்கொண்டு ஏன் ஜப்பான் கொடுத்த சர்ப்ரைஸை விட நாங்கள் கொடுத்ததா சர்ப்ரைஸ்? எங்களை தாக்கி கொண்டு இவ்வளவு பெரிய போர்க்கப்பலை எல்லாம் தாக்கி அளித்த நீங்கள், பொருளாதாரத்தில் நீங்கள், அதுக்கு பிறகு அணுகுண்டு வீசப்பட்டது என்ற தோரணையில் பேசி இருக்கின்றார். பழைய நினைவை மீட்டிருக்கின்றார். அதை வெளிப்படையாக பேசுவது அவரில் ஒரு விஷயம், ஒரு ஸ்மார்ட்னஸ். ஒளித்து மறைத்து பேசுவதில்லை. அதை நாங்கள் சொல்லியே ஆக வேண்டும். என்ன பேசினார் என்பதை பாருங்கள். One question: why didn't you tell US allies in Europe and Asia, like Japan, about the war before attacking Iran? So we are very confused about we Japanese citizens. Well, one thing, you don't want to signal too much. When we go in, we went in very hard, and we didn't tell anybody about it because we wanted surprise. Who knows better about surprise than Japan? Okay, why didn't you tell? இந்த இடத்துல வேறொரு ஜனாதிபதி, அதாவது புஷ்ஷாகவோ கிளின்டனாகவோ யாராவதாக இருந்தால் கூட, ஒபாமாவை கூட இருந்தால் கூட தந்திர ரீதியாக அணி இருப்பார் என்ற பக்கத்தில் இருக்கிறது தங்களுடைய நட்பு நாட்டு பிரதமர். ஆகவே மனம் கோணக்கூடாது என்று ஒரு சர்ப்ரைஸாக தாக்கிவிட்டோம். மற்றது ஏதாவது ஒரு ரகசியங்கள் வெளியில் போகக்கூடாது, ரகசிய நடவடிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சமாளித்திருப்பார்கள். ஆனால் இந்த மனுஷன் அப்படி இல்லை. எல்லாத்தையுமே வெட்டு ஒன்று தொண்டு 2ஆக கதைக்கிற மனுஷன். அது எந்த விஷயமாக இருக்கட்டும் சரி, அதில் ஒரு விஷயம் இவர் வெளிப்படையாக கதைக்கக்கூடியவர் தான், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் சொன்ன விஷயம்தான் இந்த மனுஷன் சொன்ன விஷயம். என்னண்டு, ஜப்பான் எங்கள்ட ஃபெர்ஹாபலில் தாக்கி அழிவு 2000 பேரை கொண்டதை விடவா
நாங்கள் சர்ப்ரைஸை தந்து விட்டோம் என்றது. அந்த நேரம் தகாஜி அம்மையார் கூட முழுசி கொண்டிருந்த அந்த இடத்துல பார்த்து அப்படியே மனக்கசப்பாக இருந்தது. ஆனால் அதெல்லாம் அவர் வெளிப்படையாக பேசுவது அவருக்கும் தெரியும். இந்த சந்திப்பு நல்ல நட்பு ரீதியாக நடைபெற்று இப்பொழுது முடிவடைந்திருக்கிறது. பல ஒப்பந்தங்கள், பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீட்டில் ஒப்பந்தம் அமெரிக்காவோடு மீளவும் வலுவாக்கப்பட்டு இருக்கின்றது என்ற தகவலோடு நாங்கள் மற்ற மேனிய தகவலோடு சந்திப்போம். பதிவு பிடித்திருந்தால் பகிருங்கள். அதைவிட மிக முக்கியமான ஒன்று, யூடியூப் தளத்துக்குள்ள போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பகிருங்கள். மணியை பிடித்தாட்டி ஆதரவை தந்தால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து உடனுக்குடனே வந்து பதிவுகள் வரும். உலக தகவல்கள், விஞ்ஞான தகவல்கள், வேறு புதுமையான தகவலோடு உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.